எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 27க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல். வாழிய, வாள். பேசினால், பேசு. வருக, வா. தருகின்றனர், தா. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல். வினைச்சொல், வினைச்சொல். பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொல். பொருள் முற்றுப்பெற்ற வினைச்சொல் டேஸ் என்று கூறுவர். முற்றுவினை, முற்றுவினை. முற்றுவினையை டேஸ் என்றும் கூறுவர். வினைமுற்று, வினைமுற்று. அடுத்து வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். பாடினான் என்பது டேஸ் வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. அடுத்து அதாவது கலை சொற்கள். தமிழில் உள்ள சொற்களுக்கு ஆங்கில சொற்கள். பழங்குடியினர், ட்ரைப்ஸ். சமவெளி, பிளைன். பள்ளத்தாக்கு, வேலி. புதர், திக்கெட். அடுத்து வினைமுற்று கூறிய வேர்ச்சொல். பயின்றாள், பயில். வினைமுற்று கூறிய வேர்ச்சொல். கேட்டார், கேள். உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. இதில் 2 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் உ. அடுத்து உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. இந்த 16 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் காசு. காசு. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. இந்த 3 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் கா. அடுத்து உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. இத்தொடரில் உள்ள எண்ணுக்குரிய தமிழ் எண் சு. அடுத்து புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள்
கல்லாதவர். வல்லுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. உவமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அடுத்து விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருக்குறளில் உள்ள முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. களவியல் கற்பியல். அடுத்து நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். சான்றோர்க்கு அழகாகும். அடுத்து புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்ததை போன்றது மனத்தை அடக்க இயலாதவரின் வலிய தவக்கோலம். தவக்கோலம். வளைவுடன் இருப்பினும். வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தரும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். உடல் நலம் என்பது உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல். பிணினா நோய். நோய் இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். 3. அடுத்து இவை உண்டார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. பொருள் கூறுக. தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கியிருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. அகற்றுவதற்கு. நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் 10. நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் 10. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி. திரியோக மருந்து 3 யோக மருந்து.
திரியோக மருந்து என்பது 3 யோக மருந்து. நன்றி.